அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் மேஷம் ராசிக்கு 2026 மார்ச் மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம். இந்த மார்ச் மாதத்தில் செவ்வாய் ராசியாதிபதி 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு தேடல் உங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தேடலும் சக்ஸஸும் ஆகும். அதே போல் இந்த மாதத்தோட கோச்சார கிரகநிலைகள் போர்டில் இருக்கும் பாருங்க, ஒயிட் போர்டில் எழுதியிருப்பேன். சுக்கிரன் 12ஆம் பாவகத்தில் உச்சம் பெறாரு. 2 குடியவன் 7ஆம் அதிபதி. அதனால குறிப்பாக திருமணம் சார்ந்து வரன் தேடுறீங்கன்னாக்க வரன்கள் அமையும். தனிமையாகவே இருக்கிற, எந்த விதமான ஆதரவும் இல்லை அல்லது ஒரு நட்பும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னாக்க உங்களுக்கு எதிர்பாலினுடைய நட்போ அல்லது காதலோ இந்த காலகட்டத்தில் வயதுக்கு ஏற்றார் போல இருக்கும். சின்ன வயசு இருக்கு, இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான எதிர்ப்பாளினுடைய நட்போ அல்லது அவங்களுடைய சப்போர்ட்டோ இருக்கும். அல்லது குடும்பத்தில் இருக்கிறீங்க, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கு, அப்பப்போ பிரச்சனையா இருக்கு. இந்த மாதம் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். சுக்கிரன் உச்சம் பெறுறதுனால வாழ்க்கை துணைவரோட ஒரு அந்யோன்யம் இருக்கும். அதே போல மார்ச் 15 வரலும் தான் இந்த சூரியன் 11ஆம் பாவகத்தில் இருக்கு. 5ஆம் அதிபதி 11ஆம் பாவகத்தில் இருந்து 5ஆம் பாவகத்தையே பார்க்குது. கூட செவ்வாய், ராகு, 4 கிரக சேர்க்கை 11ஆம் பாவகத்தில் இருக்கு. அந்த வகையில் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு ஒரு மன வருத்தமோ, பிள்ளைகள் வகையில் திடீர்னு செலவுகளோ, அதற்கு கடன் பெற்று செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். அதே போல் புத்திரபாக்கியத்துக்காக மருத்துவ செலவு எடுக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புத்திரபாக்கியம் கிடைப்பதில் தாமதங்கள் ஏற்படலாம். ஒரு மன வருத்தம் பிள்ளைகள் வகையில் இந்த மாதம் போகும். வளர்ந்த பிள்ளைங்களாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அவங்க மேலே கவனம் செலுத்திக்கணும். அவங்க என்ன சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறாங்க, யார்கிட்ட பேசுகிறாங்க, எங்கே போகிறாங்க வராங்க என்பதையெல்லாம் நீங்கள் கண்காணிக்கணும். ஒரு அறிவுரை சொல்லலாம். தோளுக்கு மேல் வளர்ந்தவன் தோழன். அந்த வகையில் அறிவுரை புத்திமதி தான் சொல்ல முடியும். அதிகமாக கண்டிச்சாலே அது பிரச்சனையை கொடுத்துரும். அந்த வகையில் பிள்ளைகள் வகையில் பார்த்துங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு சுபகாரியம் நடக்கலை, இன்னும் திருமணம் ஆகலை, திருமணத்துக்காக வரன் பார்க்குறீங்கன்னா அந்த தேடல் மேபி சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்கள் ஜாதகப்படியும் இந்த நேரத்தில் ஒரு நல்ல தசாபுக்தி நடக்குதுன்னாக்க திருமணம் ஆகக்கூடிய சூழ்நிலையை கூட அல்லது திருமணத்திற்காக வரன்கள் வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல் மறுதாரம், அதாவது 2ஆம் தாரத்துக்காக திருமணத்துக்கு வரன் பார்க்குறீங்கன்னா அந்த வரன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வேலை விஷயமா வேலை தேடக்கூடியவர்களுக்கும் அந்த தேடுதல்கள் கம்ப்ளீட் ஆகும். அதாவது புதிய வாய்ப்பு கிடைக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைச்சி ஏற்கனவே மாற்றம் ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னு போன மாதம் அதுக்கு முந்தின மாதமும் நம்ம ப்ரெடிக்ட் கொடுத்துருக்கோம். இந்த மாதமும் சில பேருக்கெல்லாம் பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைச்சி, சில பேருக்கு அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சரி, ஒரு பெரிய கம்பெனியில் இருப்பவர்களுக்கும் ஒரு லம்சம் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஊதிய உயர்வோ அல்லது பதவி உயர்வோ ஏதோ ஒன்று கிடைச்சி இருக்கிற கம்பெனிலேயே கூட வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டோ அல்லது வேற ஒரு நல்ல பிரான்ச்சுக்கோ போகக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படும். அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஆதாயம் தான். இந்த 11ஆம் பாவகத்தில் சூரியன் ராகுவும் ரொம்ப க்ளோஸாகவும் சேர்ந்து போகும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துங்க. அதே போல் தந்தையின் உடல் நலத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. சொந்த பந்தங்கள், குறிப்பாக தந்தை வழி உறவுகளால் சில மன வருத்தங்கள், மூத்த பிள்ளையால் சில மன வருத்தங்கள் இதுவுமே இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதே போல் ஆரம்பத்தில் உங்களுக்கு வேலையில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். அதாவது இந்த மார்ச் முடிகிற வரலுமே உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். அதில் குறிப்பாக மாதத்தோட இறுதியில் தான் அதிக ஒர்க் ப்ரெஷர். மார்ச் 15ஆம் தேதியிலேருந்து சூரியன் 12ஆம் பாவகத்துக்கு வந்துடும். இந்த 12ஆம் பாவகத்தில் சனி சூரியன் அப்போ சனியை அஸ்தங்கப்படுத்தும். அதே போல் அங்கே சுக்கிரனும் இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்க ஒர்க் பண்ணுற இடத்துல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறது குறைவாக இருக்கும். ஆனால் அங்கே சுக்கிரன் இருக்குது. சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரன். அப்போ அந்த வாழ்க்கை துணை ஒரு வகையில் கொஞ்சம் செலவுகளும் ஏற்படும். ஏன்னா 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் 12ல் இருக்கும்போது வாழ்க்கை துணை ஒரு வகையில் செலவுகள் ஏற்படும். அதே போல் கையிருப்பு கொஞ்சம் கரையும். வாழ்க்கை துணைவருக்காக செலவு பண்ணுவீங்க. ஒரு ஆபரண பொருள் வாங்கி தர்றது அல்லது அவங்களுக்கு கேட்குற பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான செலவுகள்லாம் வரும். அப்போ புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆனால் கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. ஏன்னா புதன் வக்ரம் எடுத்தால இந்த மாதம் ஃபுல்லாகவே வக்கரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எதுக்குமே பெருசாக அழட்டிக்க தேவையில்லை. 6 குடியவன் 11ல் இருக்கிறதே எதிரிகளால் கூட லாபங்கள் வரும் அல்லது உங்களுடைய எதிர்ப்புகள் அடங்கும். வழக்குகளில் வெற்றி அல்லது ஏதோ ஒரு கேஸில் இருக்கீங்கன்னா கூட, ஒரு வழக்கு இருக்குது, டிவோர்ஸ் கேஸ் இருக்குது, அல்லது சொத்து சம்பந்தமான கேஸ் இருக்குன்னா கூட திடுதிப்புன்னு இந்த நேரத்தில் தீர்ப்பு கூட வரும். ஆனால் அது பாசிட்டிவாக தான் வரும். கவலையப்பட தேவையில்லை.
அதே போல கடன் வாங்கினாலையும் கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க. புதன் வந்து வக்ரம் பெறது மேஷராசியை பொறுத்தவரை நல்லதுதான். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று 12ஆம் பாவகத்தில் இருக்கிறது. எதிர்பாலினர் உறவு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்காக வரன் வர்றதெல்லாம் ஓகே. ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு 40 வயசு ஆகுது, எனக்கு ஒரு எதிர்பாலினர் உறவு வருமா, எனக்கு வந்து இதுவரையிலும் வந்ததே இல்லை, இனிமேலாவது வருமா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. இந்த கோச்சார பலன் என்பதெல்லாம் ஒரு டெம்பரவரி தான். இப்போ நம்ம ஜாதகத்திலையும் அதற்கான பிராப்தங்கள் இருக்கணும். அப்படி இருந்து அதற்கான கரெக்டான தசாபுக்தி நடக்குதுன்னா நீங்கள் வந்து சைலண்டாகவே இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு வயலண்டான ஒரு எதிர்பாலினர் உறவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம ஜாதகத்தில் அந்த கொடுப்பனை இல்லை, நம்ம ஜாதகத்தில் 5ஆம் பாவகம் கெட்டு இருக்கு, 5ஆம் அதிபதி தொடர்பு இல்லை 7ஆம் அதிபதியோட அல்லது 11ஆம் அதிபதியோட தொடர்புகள் எதுவுமே இல்லை அப்படின்னாக்க இந்த எதிர்பாலினர் உறவு, அந்த எதிர்பாலினர் உறவால நன்மையெல்லாம் எதுவுமே இருக்காது, எதிர்பாலினர் உறவும் வராது. ஸோ அப்போ அந்த ஜாதகத்தையும் நம்ம இணைச்சு தான் பார்க்கணும். இது ஒரு பொது பலன் தான். இப்போ கோச்சார கிரகம் சுக்கிரன் எவ்வளவு நாள் இருக்கும், மிஞ்சி போனால் 45 நாள் இருக்கும். அதற்குள்ள உங்களுக்கு அந்த ஆப்போசிட் ஜெண்டர் வந்து வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த 45 நாள் கழிச்சு என்ன ஆகும், பொது பலனாக சொன்னால் அவங்க விட்டு விலகி போவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது எதிர்பாலினர் உறவே வருதுன்னா கூட இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், விரயங்கள் ஆகும். இது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த பாயிண்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது. குறிப்பாக வந்து தனித்திருக்கக்கூடியவர்கள் அல்லது திருமணத்துக்கு வரன் தேடக்கூடியவர்கள், இளைய தலைமுறையாக இருக்கீங்கன்னாக அவங்களுக்கு காதல் போன்றவை ஏற்படும். அல்லது ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்டாக பழகிட்டுக்கிறீங்க, ஒரு நட்புறவோடு இருக்கிறீங்க, அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பாவோ அல்லது இந்த நேரத்தில் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையோ சில பேருக்கு ஏற்படும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். பொதுவாக கணவன் மனைவி உறவு நிலையை பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தில் கொஞ்சம் அந்யோன்யமாக இருப்பாங்க. மாதத்தோட முதல் பகுதி பெட்டராகவே இருக்கும். செகண்ட் பார்ட்டில் வந்து வாழ்க்கை துணையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு வேலைகள் இருக்கும். அதனால கொஞ்சம் அந்யோன்யம் குறையலாம். சூரியன் வந்து 12ல் இருக்கிறதுனால மாதத்தோட பிற்பகுதியில தான் தாம்பத்திய வாழ்க்கையில சில இடையூறுகள் ஏற்படலாம் என்பதுதான். இந்த செவ்வாய் வந்து மாசம் பூரா 11ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால குறிப்பா நீங்க வந்து பணத்தை தேடுறீங்கன்னாக அது கிடைக்கும், வாழ்க்கையை தேடுறீங்க வாழ்க்கை கிடைக்கும். அதே போல உங்களுக்கு தேடுதலில் ஒரு நியாயம் இருக்கும், அந்த தேடுதலும் சரியா இருக்கும். அந்த தேடுதல் சரியா இருக்கும் பட்சத்துல, நியாயமா இருக்கும் பட்சத்துல அது கிடைக்கவும் செய்யும். இந்த பிரபஞ்சம் வந்து பாத்தீங்கன்னாக்க நியாயமான தேடுதல்களை என்னைக்கும் தாழ்த்தினாலையும் காலம் தாழ்த்தினாலும் கொடுக்காம தவறியதே இல்லை. எல்லாருக்குமே சொல்றேன், இப்போ நான் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நீண்ட கால கனவுன்னா அவங்க வாழ்க்கையில அவங்க எண்ணங்கள் வந்து வீடு வாங்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த எண்ணங்கள் வந்து சாத்தியப்படும் என்னைக்காவது ஒரு நாள். அவங்களுக்கு நல்ல நேரம், தசாபுக்தி கூடி வரக்கூடிய நேரத்துல அது 10 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம், அல்லது 30 வருஷம் கூட இருக்கலாம். அப்படி ஒரு நாள் வந்து வரும் கண்டிப்பா. அது வரலும் பொறுமையா இருக்கணும், ஆனா கண்டிப்பா வாங்கிடுவாங்க. அப்படி அந்த கொடுப்பனை இல்லை அப்படின்றவங்களுக்கு அந்த எண்ணங்களும் வர்றதில்ல. வீடு வாங்கணுன்ற எண்ணமே வராது, வாடகை வீட்லயே இருக்கலாம், அப்படியே இருக்கலான்ற எண்ணங்கள் தான் வரும். அல்லது கடன் வாங்கி வாங்குறதா அதெல்லாம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த கொடுப்பனை இருக்கக்கூடியவர்களுடைய பெயரில் நம்ம வந்து செயல்படுத்தும் போது சக்சஸ் ஆகும். இந்த மாதிரி நம்ம வந்து ஜாதகத்தின் அடிப்படையிலும் நம்ம இந்த பொது பலனை புரிந்து கொள்ளும் போது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மாத பலன் போடலாமா வேணாமான்னாக்க நிறைய பேர் போட சொல்றீங்க. ஆனால் நம்ம சேனல்ல இப்போ சமீப காலமாக மாத பலன் போட்டாலும் பெருசாக வியூஸ் போகிறதில்ல, ஒரு 4000 5000 வியூஸ் தான் போயிட்டு இருக்குது. அதுக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமான்னு நான் நினைக்கிறது உண்டு. அந்த 4000 பேருக்காவது அது நம்ம செய்யணும் அப்படின்ற எண்ணத்தால் தான் முடிந்தவரை நம்ம வீடியோ எடுக்கிறது. என்னன்னா மாத பலன் எடுக்கும்போது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம போடுறோம். அதனால தான் சொல்கிறேன். முக்கியமாக வந்து இந்த சூரியன் 12ஆம் பாவகத்தில் இருக்கும்போது சரி, அல்லது 11ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய மாதத்தோட முதல் பகுதியிலையும் உடல்நலத்தில் கவனம் செலுத்திங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிள்ளைகள் வகையில் கவனம் செலுத்திக்கணும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். மேலும் வந்து சுபகாரியம் மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல் வேலையிலும் ஒரு நல்ல ஒரு மாறுதல்கள் முன்னேற்றங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஸோ உங்களுடைய தேடல்கள் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. இந்த குருவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க மார்ச் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுது. ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி ஆகி 9ஆம் பாவகத்தை பார்க்கும். பாக்கியாதிபதி குரு 3ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு சில முயற்சி தடைகளை வேணா கொடுக்கலாம், சிறுதூர பயணங்கள் வேணா அலைச்சலை கொடுக்கலாம். அதே போல உங்களுக்கு பாக்கியங்கள்ல தடை இருந்தாலும் உங்களுக்கு அடுத்தடுத்த வரக்கூடிய மாதங்கள்ல அது சக்சஸ் ஆகும். அதனால புத்திர பாக்கியம்
கிடைக்கிறதுல தாமதம், புத்திரர்களால் மன வருத்தம், பணம் வந்து சம்பாதிக்கிறதை விட அதிகமாக செலவாகிறது, கூட்டு தொழில் கூட்டாளிகளோடு இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களோட சில மனஸ்தாபங்கள் வந்து போகிறது, சில நண்பர்களாலையும் சில மனஸ்தாபங்கள் வந்து போகக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும். உங்களுடைய கம்யூனிகேஷனை தவறாக புரிஞ்சுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸு, கூட்டாளிங்க. அதனால கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதே போல் 5ஆம் பாவகத்தில் கேது, இந்த ராகுவோடு கூட்டு கிரக சேர்க்கை மாதத்தோட முதல் பகுதியில் இருக்கும். பொதுவாகவே 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு கொஞ்சம் தீமையை கொடுப்பார். அதாவது உங்களுடைய வெற்றியை கொஞ்சம் தாமதப்படுத்தலாம். அதே போல் இந்த சூரியன் வந்து 5ஆம் பாவக தன்மீட்டியை பார்க்கறதுனால ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக செயல்பட்டு சில பேருக்குலாம் பாசிட்டிவாக கூட இருக்கும். அதாவது சில விஷயம் வந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு நெகட்டிவாக தடையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் சில விஷயங்கள் முடியும் போது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். 5ஆம் பாவகத்துக்கு ஏறத்தாழ வந்து உங்களுக்கு செவ்வாய் சூரியனுடைய பார்வையெல்லாம் இருக்கிறதுனால குறிப்பாக அங்காளி பங்காளிகளுடன் மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள், புத்திசாலித்தனமற்ற விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் தவிர்த்தணும். இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயத்தில் ஈடுபடுறது அல்லது கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி ஊக வாணிகங்களால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதாயமே பெற முடியாது. புதன் வக்கரமாயிருக்கு. அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெலாம் சிறப்பாக இருக்கும்னாக்க, நீங்கள் வந்து நிலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், மண்மனை, விவசாயம், நீர் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. உணவு சார்ந்த துறை, அதே போல் நெருப்பு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, வெல்டிங்கு, இரும்பு சம்பந்தமான தொழில், இந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. மேலும் மீடியா சார்ந்த துறை, ஆசிரியர் பணி, இந்த மாதிரி வாக்கால் பழக்கக்கூடிய தொழில், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் வருமானம் வரும். அரசு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவங்க, நிர்வாகம், நிதித்துறையில் இருப்பவர்களுக்கோ பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. முன்னேற்றங்கள் உண்டு. நல்ல ஒரு இடமாற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் தொலைதூரமாக கூட அது இருக்கலாம். கொஞ்சம் இடமாற்றம் என்பது உங்களுக்கு தொலைதூரமாக போய் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ குடும்பத்தையும் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டு போகிறது நல்லது. இந்த 12ஆம் பாவகத்தில் சனி இருக்கு இல்லையா, இந்த சனி விரைய சனின்றதுனால உங்களை பயணப்பட வைக்கும், தொலைதூரமாக தள்ளி வைக்கும், ஃபேமிலி விட்டு உங்களை தள்ளி வைக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்னா புத்திசாலித்தனமாக வாழ்க்கை துணைவரையும் அங்கேயே கூட்டிகிட்டு போயிடுறது நல்லது, குடும்பத்தையும் ஷிஃப்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்தவரை வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னாக்க, லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க. அதாவது வெள்ளிக்கிழமையில லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யலாம். அல்லது வீட்லேயே ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் ஃபோட்டோ வச்சு நீங்கள் வந்து மல்லிகைப்பூ மாலை சூடி காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் சுக்கிர காயத்ரி மந்திரத்தை ஒரு 6 முறை சொல்லி வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உங்களுடைய தேடுதல்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.